Praise the Lord. Hallelujah. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மிக மகிழ்ச்சியான நல்ல நாளிலே உலகமெங்கிலும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல வேளையிலே ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் எல்லா விதத்திலும் உங்களோடு கூட இருந்து உங்களையும் குடும்பத்தையும் உங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலும் ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், இம்மானுவேலாய் நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிறார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். முதலாவதாக 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. தேவன் அன்பு நிறைந்தவராக இந்த பூமிக்கு வந்தார். பூமி எங்கிலும் இன்றைக்கு அன்பு இல்லை, சமாதானம் சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் அன்பு இல்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அன்பாய் இருக்கிற தேவனுடைய அன்பு நம் எல்லா சூழ்நிலையிலும் மாற்றி அமைத்துவிடும். இன்றைக்கு குடும்பங்களிலே தேவன் அன்பாய் இருக்கிறார், பிள்ளைகளிடத்தில் தேவன் அன்பாய் இருக்கிறார். நாமும் அந்த அன்பை பெற்றுக்கொண்டு அந்த தேவ அன்பிலே வாழ நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. வார்த்தையாய் தேவன் நம்மோடு இருக்கிறார். வார்த்தை இன்றைக்கு ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் வார்த்தையாய் இந்த பூமிக்கு வந்ததினாலே அவருக்குள் வல்லமை நிறைந்திருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது ஆறுதல், பலன், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானமான வார்த்தையோடு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவித சூழ்நிலையிலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், ஆண்டுடைய வார்த்தை விசுவாசியுங்கள். அந்த வார்த்தையாக தேவன் நம்மோடு நிச்சயமாய் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்கள் வாழ்க்கையில் அவர் வார்த்தையாய் இருந்து உங்களை விடுவிப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதம் செய்யும், வியாதிகளை சுகமாக்கும். எல்லா நிலையிலும் உங்களோடு இருந்து அந்த வார்த்தையின் பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. 3ஆவதாக 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு ஆவியானவராய் நம்மத்தில் இருக்கிறார். அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பிதாவை நோக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ஆராதிக்க முடியும். அதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். பலவீனத்தில் ஆவியானவர் உதவி செய்கிறார். நமக்குள் இந்த தேவனுடைய வல்லமை ஆவியானவர் கொடுக்கிறார். இந்த ஆவியின் பலத்திலே நாம் எழும்பும் பொழுது பிசாசின் திட்டங்களை அழித்து நிர்மூலமாக்க முடியும். காரணம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வந்தார் என்று வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதுங்கள், எதற்கும் பயப்படாதிருங்கள். இந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் பண்டிகையிலே தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. God with us, நம்மோடு தான் இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் பலவீனம் பலனாய் மாறும். உங்கள் எல்லா குறைவை ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பெரிய நிறைவாய் ஆசீர்வதித்து விடுவார். சோர்ந்து போகாமல் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். இதாகிலும் பாவம், குறைகள், குற்றங்கள் இருந்தால் ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவராய் இந்த பூமியிலே வந்தார். இயேசு என்றால் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவென்று அர்த்தம்.
இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, ஆண்டவரே, இம்மானுவேல் என்ற பெயரோடு இந்த பூமியிலே வந்த உம்மை நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தொடுவீராக. இவருடைய குடும்பங்களை, பிள்ளைகளை, இவர்களுடைய எல்லா காரியங்களை தொடுவீராக. ஆண்டவரே, நீர் தாமே அன்பாக இருக்கிறீர். ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அன்பை அனுப்பும். இந்த நிமிஷத்தில் யார் யார் குடும்பத்தில், வாழ்க்கையிலே, உள்ளத்தில் அன்பு இல்லாமல் இருக்கிறார்களோ, அந்த மெய்யான அன்பை தேட முடியாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் சந்தித்து உம்முடைய அன்பிலே நிறைத்து என்னுடைய வாழ்க்கையை அன்பாய் ஆசீர்வதிக்கும்படி, உம்மை நேசிக்க, உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நீர் வார்த்தையாயிருந்து ஒவ்வொரு வாழ்க்கையை விடுவித்தருளும், ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வார்த்தை இப்பொழுது கிரியை செய்யட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, நீர் ஆவியாயிருந்து ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொரு வாழ்க்கையும் விடுவித்து உம்மை ஆவியோடு உண்மையோடு துதிக்க, ஆராதிக்க உதவி செய்து தேவன் ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் நடத்துவீராக. ஆண்டவரே, எல்லா நிலையிலும் கூடவே இருந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. உங்கள் யாவருக்கும் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.